அட்டாக் இப்போ இஸ்ரேல் மட்டும் கிடையாது, டர்க்கி, அசர்பைஜான் போன்ற கண்ட்ரீஸ் கூட இதுல டிராக் ஆகிற சிச்சுவேஷன் வந்திருக்கு. ரீசன்ட் ரிப்போர்ட் படி ஈரான்ல இருந்து லான்ச் ஆன ஒரு மிசைல் டர்க்கிஷ் ஏர் ஸ்பேஸுக்கு வந்திருக்கு. நாட்டோ டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை இன்டர்செப்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. இது நாட்டோ மெம்பர்ஸ் கண்ட்ரி மீது வந்த ஃபர்ஸ்ட் சீரியஸ் இன்சிடென்ட்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. தரத்துல அசர்பைஜான்ல ஏர்போர்ட்ல ட்ரோன் அட்டாக் நடந்ததா அசர்பைஜான் கவர்மெண்ட் அக்யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஈரான் அது நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன்வைல் ஈரான் கண்டினியூஸா இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் பேஸ் மீது மிசைல்ஸ் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நார்த் கொரியா சைட்ல இருந்து அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்துற அட்டாக்ஸ் எல்லாமே இல்லீகல் அக்ரஷன் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி thousands ஆஃப் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் மிடில் ஈஸ்ட்ல இருந்து எவாக்குவேஷன் செய்யப்படுறாங்கன்னு ரிப்போர்ட் சொல்லுது. பல வெஸ்டர்ன் அனாலிஸ்ட் என்ன டவுட் பண்றாங்க அப்படின்னா, ஈரான் யூஸ் பண்ற சில மிசைல் டெக்னாலஜி சைனா இல்லைன்னா ரஷ்யா இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஸ்பீஷியஸான விஷயம் போயிட்டு இருக்கு. இதனால மிடில் ஈஸ்ட் வார் ஸ்லோலி ரீஜியனல் வாரா மாறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அதை பயப்படவும் செய்யறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். டர்க்கி, அசர்பைஜான், இஸ்ரேல், யூஎஸ் இப்படி பல கண்ட்ரீஸ் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சா வேர்ல்டு வார் லெவல்ல எஸ்கலேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.